50 எனக்கு ஒரு நல்ல ஒரு செல் என்ட்ரி கிடச்சி ஒரு 200 ப்ரீமியம் பாயிண்ட்ஸ் வந்து நான் கேப்சர் பண்ணேன். ஸோ இப்போ தேர்ஸ்டே எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டேக்கான ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த பிளானை பொறுத்தளவுக்கு எனக்கு நிஃப்டி வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷனில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்தால் மட்டும் தான் நான் அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். எனக்கு நிஃப்டி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நான் எதிர்பார்க்குறது கேப் டவுன். ஒருவேளை உங்களுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் கேப் ஃபில் ஆகி உங்களுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா எக்ஸாக்டாக 24,850 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி 25,100 வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,000, அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் 25,100. இந்த ரேஞ்சு கீழே உங்களுக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 770 கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு 750 வந்து ஒரு ரீட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ரீட்ரெஸ்ட் என்ட்ரி ட்ரை பண்ணி டேரெக்டாக வந்து 24,500 வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்தால் அப் ட்ரெண்ட், சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். 24,150 வரைக்கும் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறப்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுதான் இன்ட்ராடே சார்ட்டு. இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி இங்கே சப்போர்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட் டார்கெட் இது 24,915, நெக்ஸ்ட்டு 25,000, அதுக்கப்புறம் 25,200. இதுக்கு கீழே உங்களுக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா 24,780 கீழே பிரேக் ஆகுதுன்னா ஃபுல்லாக ஃபோக்கஸ் வந்து 24,500, அதுக்கப்புறம் 24,150. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காமல் மைடேஷனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.